வணக்கம் மக்களே. ஹிஸ்ட்ரி பிகைன் த நேம்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இந்த சீரியஸுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். மெட்ராஸ் பல நூற்றாண்டுங்களாக இங்கே தொடர்ந்து மக்கள் வசிச்சுக்கிட்டே வந்தாலும் கடந்த 400 வருஷமாக நம்மக்கிட்ட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரின்னு நிறையா இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொரு தெரு பேரும் ஒவ்வொரு ஊர் பேரும் நமக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட மெட்ராஸோட ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான மவுண்ட் ரோடோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு. ஆமாங்க, இதுதான் மவுண்ட் ரோடோட பழைய பெயர். சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறது சுருங்கி இப்போது மவுண்ட் ரோடாக மாறி நிற்கிது. எப்போவுமே பிஸியாக இருக்க இந்த மவுண்ட் ரோடு ஒரு 350 வருஷம் கால பயணம் பண்ணி பின்னோக்கி போய் பார்த்தோம்னா வெறும் மாட்டு வண்டிகள் பயணிக்கக்கூடிய ஒரு சின்ன பாதையாக தான் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களாம் நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் உண்மை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1639 இந்தியாவுக்குள்ளே வந்து மெட்ராசப்பட்டினம்ங்கிறது சின்ன மீனவ கிராமத்தை வாங்கி அங்கே அவங்க ஒரு செட்டில்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அங்கே அவங்க தங்குறதுக்காக ஒரு எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஃபோர்ட் ஒன்று கட்டினாங்க. அந்த ஃபோர்ட் தான் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட பாதை தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க மவுண்ட் ரோடு. இன்றைக்கி இருக்க வடிவம் பெறுறதுக்கு அன்னைக்கு சென்னையோட கவர்னர் இருந்த சார்லஸ் மெக்கார்த்தி தான் காரணம். இவர் 1724 அப்போ இருந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மவுண்ட் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் பிரிட்டிஷ் படை வீரர்கள் தங்கியிருந்த முகாமாக இருந்துச்சு. கோட்டைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ ஆபத்து வந்தாலோ படை வீரர்கள் சீக்கிரமாக கோட்டையை வந்து அடையிறதுக்காக தான் இந்த பாதையவே பிரிட்டிஷ் அமைச்சு கொடுத்தாங்க. இப்போவும் எல்ஐசி பில்டிங், ஸ்பென்சர் பிளாஸா போகிற பழமையான பில்டிங்ஸ் இந்த ரோட்டில் இருந்தாலும் இன்றைக்கும் மவுண்ட் ரோடு சென்னையோட முக்கியமான அடையாளமாக 400 வருஷம் கடந்து நின்றுக்கிட்டு இருக்கு. சென்னையோட ஐக்கானான மவுண்ட் ரோடு பற்றின வரலாறு உங்ககிட்ட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். And yeah, we all know the names, not the story behind it. Stay tuned for the next video. Tada, bye bye.